அடுத்ததாக அம்மனுடைய தேர் அசைய இருக்கிறது. அதன் முன்பு அடியார்கள் முன்னும் பின்னுமாக இந்த தேரை இறக்கத்துக்கு ஒழுங்கான முறையிலே கொண்டு வருவதற்கு நிப்பாட்டு என்று காட்டுவதற்கு நிப்பாட்ட வேண்டும். காரணம் தேர் முறையாக பலம் வந்து இருப்பதற்கு வருவதற்கு உங்கள் அன்பான பூரண ஒத்துழைப்பு வேண்டும். ஆகவே ஐயார்களே, அம்பாள் மேலிருந்து எங்களை பார்க்கிறார். உலகம் அறிந்த காலத்திலே வேதம் மட்டும்தான் இருந்தார். அதாவது சங்கார காலம். சங்கார காலத்திலே ஆண்டவன் இருந்து பழவீனைகள் தொடராமல் சுந்தரி சுந்தரி, நீ என்னுடைய பாவங்களை எல்லாம் அறுத்து விடு. என் குறைகள் பேசாம உன் சோதம் அபிராமே சிவகாம சுந்தரி. மணி ஓசை கட்டுறது, நாட மிங்குடி நாட ஓசை கட்டுறது. சூரிய பகவான் தன்னுடைய தன் ஒளியை விட்டு இப்பொழுது தந்தைகளை பரப்புகின்ற சந்தர்ப்பத்திலே முகக்கூட்டம் அவனை மறைக்க வருஷிக்கின்ற பாவனையிலே ஞானசம்பந்தர் சொன்னது போல புலனென்றும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவடைந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அங்கேந்து அருள் செய்வார். அமரும் போது பலம் வந்த மடவாக இடமான முழவத மலையந்தங்கி சிலமந்து அலமந்த மரமேறி உள்வாக்கும் திருவையாறு என்ற அந்த தலத்தை ஒத்த அந்த சிறப்பு பொருந்திய விநாயகர் பெருமான் முன்னே இருந்தவர அங்கே அன்னையவள் நாயகி சித்த பேராக ஆகிய சிற்பங்களை எல்லாம் செதுக்கப்பட்ட தூரத்தோடு காணப்படுகின்ற அந்த அற்புதமான சித்திர பேராக சித்தர்கள் செதுக்கி சித்திர பேராக அங்கே யானைகள் நாளாதிக்கம் காட்சி கொடுக்கிறது அல்லவா. பாதமாலைகள் அசைந்தாடுகிறது, குடிகள் தேவ கணங்களை வரவேற்கிறது. அழகிய இந்த சித்திர பேராக சித்த தேர்கள் அங்கே வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிற போது உண்மையிலே உருவானது அசைய தொடங்குகிறது. எப்போது வருவால் இருக்கின்ற போதுதான் உடல் அசையும். அம்மா ஓடிவிட்டால் அதனால ரதம் அசைகிறது. உடல் இடம் என்பதையும் அந்த உடல் எப்போது இயக்கம் பெறுகிறது என்பதையும் தத்துவார்த்தமாக காட்சி பெறுகின்ற இந்த ரதம் இப்போது ஆலயத்தினுடைய அக்கினி மூலையில் அம்மையருடைய ரதம் மெல்ல மெல்ல அசைந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய அறப்பணிகள் அங்கே நிறைந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமண மண்டபம் மட்டுமல்ல, அந்த சின்னம் சுடார்களை அன்னையவள் ஆதரிக்கின்ற அந்த சன்னிதானமாக இன்றைக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ அறப்பணிகளுக்கு நிலையமாக கர்மத்தினுடைய நிலையமாக விளங்குகின்ற அன்னையுடைய ரதம் செய்கிற போது ஓடினால் ஓடிவிடும் என்று குடித்தவரை சொல்லுகிறது. பாவலர்களுடைய பணியோடும் பஞ்சமோடும் தங்களை பீடித்திருக்கின்ற மன மாயைகளோடும் மங்கையர் தீரா குடி நீரும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற வேளையிலேதான் ஆரோடு 14 உலகத்து பணியோட பஞ்சமோட வருகையோட அங்கே தன்மையோடு கூடியிருக்கின்ற அத்தகைய கூடிய நினைவுகளெல்லாம் ஓடிவிடும். தேரோடிவிட்டால் அந்த ஊரின் கல்வி இருக்கின்ற துன்பமெல்லாம் ஓடிவிடும். ஓட்டத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பமெல்லாம் ஓடிவிட வேண்டும் என்று அன்பர்களே நீங்கள் அந்த பேரோட்டத்தினுடைய உண்மையான அந்த பேரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா. அத்தகைய பேரத்தினைய வகையில் ஒவ்வொரு நாட்டில் ரதம் அசைந்து தெற்கு வீதியில் பெருந்தருகின்ற அருமையான அந்த
காட்சியை நாங்கள் காணுகின்றோம். அற்புதமாக அன்னை அவள் பலமானது மேல மேல நடந்து வருகிற போது உடலை பார்க்கவும் அந்த உடலோடு கூடியிருக்கின்ற 4 செல்களும் சரியை கிளியை ஞானம் பெருந்தன் சரிகளும் விஞ்ஞான நான்கும் ஆரம்பமான காய்கறி ஆண்டோ பராபரம் என்று அன்றைக்கு தாயுமல்ல சுவாமி சொன்ன நாட்பாடல்களை உணர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான அந்த நாட்பாடல்களின் வழியே சரியை தேர்வு செய்கிறாயா கிளியே தேர்வு செய்கிறாயா என்று சொல்லும் வகையில் சங்கு நாதங்களின் ஓசையிலிருந்து அர்ப்பணிக்கிறது என்று சொன்னால் அன்னை இன்பத்தை கருத சென்றவள் மகாவிஷ்ணு சங்குவை கர்மத்தை காத்தார். அதே போல அன்னையுடைய நாதபூஷணி சங்கு நாதத்தோடு அன்னையுடைய மனம் மெல்ல மெல்ல அசைந்து வருகிற போது சாம அமர்தனம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களையும் 4 சிந்தகளாக அத்தகைய உணர்வுகளை இந்த உலகத்தை படைத்து காத்து ரசிக்கின்ற நாயகனாய் அங்கே ஒழுங்குபடுகிற காட்சியை காணுகிறோம். 4 உலகங்களோடு அந்த 4 காட்சிகள் வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது என்றால் பாரதி வல்லத்தோடு திருப்பதியானத்தில் பிரம்மதேவர் திருமணத்தை நடாத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே அன்னோடு பங்கெடுக்கிறாக என்று அந்த யாரிகளை இருவரும் நிலைநிறுத்தி அங்கு பார்வதியை கல்யாணத்தை நடத்தினார். அதே போல இன்று ரதபவனியிலும் நாடாபுரங்களிலும் யாரை காட்சி கொடுக்கிறது என்று சொன்னால் அம்பாய கண்ணோடு பெற்றுவிடக் கூடாது. அடியார் முக்கியமாக இருக்கின்ற முன்னகங்களை நடத்துகின்ற நாயகி இன்று தேடி வருகிறாய். தேசத்து நாயகியாக வருகிறாய். இந்த பஞ்ச கூடங்களில் உள்ள சீனங்களை அகற்றி நன்மையை விளையச் செய்கின்ற அன்னையாக வருகிறாய். இங்கே இந்த மரத்தோடு அரச மரத்தோடு ஆன மரத்தோடு அத்தி மரத்தோடு அன்னையோட நந்தனத்தில் நாணயத்தின் நாயகியாக இருக்கிறார் அல்லவா? அற்புதமான இந்த இயற்கை எழில் கூட்டம் என்ற புண்ணிய பூமியோடு சுகமோடு என்று உயர்விப்பதற்கு உத்தமையாக நடந்துகிறாய். இன்றைக்கு அழகிய சித்திரத்தோடு ஈடான காட்சியை தந்து வருகிறது. பகவந்த
நமக்கு திருமணம் கிடைத்ததல்லவா, அதே போல இங்கே அடியவர்களும் படம் பிடித்து பலமான நீண்டதொரு வாழ்க்கையாகும். ஏனென்றால் அன்னையுடைய கண்ணனுடைய அழகிய மண்டபத்திலே அத்தனையுமே அந்த திருவருளை பெற்றிட வேண்டும் என்று எல்லா அடியவர்களும் திருப்பாக்களை கடைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் நாடாக தேவர்களை வரவேற்கிறது. சூரியன் முதலான தேவர்களை அம்சச் செய்து அறியார்க்கு துன்பமில்லாத வாழ்வை என்றைக்கும் அன்னை கொடுத்தீர்கள். அங்கே திருமணம் பெருநிலம் என்று அந்த வசந்த நாகபூசனை பாவமானியமும் பெரு வளர்ச்சி கண்ட அந்த திருப்பணியிலே இஸ்ரோ என்றால் தாங்குவதென பொருள்படும் அந்த அடியார்களை தாங்கி அது சமூக பணியாக சமயப் பணியாக இந்த நாட்டுக்குரிய நல்ல பணியாக அமையப்படுவதற்குள்ளமைதான். அத்தகைய பேர்வல்லமான் இன்றைக்கு இந்த நீங்களும் கர்மப்பணியை நீங்கள் வேண்டும். அதுக்காக அதாவது இந்நாட்கள் 4 இழுக்கால் என்பது வரமென்ற அந்த 4ஐயும் விலக்கி நாங்கள் அரசின்படி வாழ்வதற்கு வழிகாட்டும் கல்வியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ் நாடக கலைஞர்களுடைய அந்த பல்லாயிரம் அந்த வளர்ச்சியை நோக்கி மாதத்தோடு வயல்களும் பட்சத்தோடு நாம் 15ஆம் ஆண்டு ஒரு புண்ணிய காலமாக புதுவிதமாக மலரச் செய்ய வேண்டும் தாயே என்று வேண்டிக் கொள்கின்ற வகையிலேதான் சூடவல்லகம் முந்தியத்திற்கது என்று அந்த அம்பியனுடைய நாமம் இந்த வையமெல்லாம் எல்லாம் போக்க வேண்டும் என்று வேண்டி துணிகின்ற அந்த பக்தர்களை பார்க்கிறோம். ஒளியை பார்க்கிறோம். லக்ஷ்மண அவர்கள்